ஞாயித்துக்கிழமை மட்டும் இன்னொரு 2, 3 கை நம்மகிட்ட சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. காலையில வந்து பிரியாணி பிரேக்ஃபாஸ்ட்க்கு சமைச்சு, அத வந்து சாப்பிட்டு வீடியோவும் போட்டாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே மதியத்துக்கு மீன் குழம்பு வைக்க ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பூண்டு வந்து எல்லாம் போட்டு, வெந்தயம் போட்டு, இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு, மீன் குழம்புக்கு ஆல்ரெடி பிரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஆனா வந்து மறுபடியும் சாப்பாடு வடிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சு சமைச்சு முடிக்கவே டிலே ஆயிடுச்சு. ஞாயித்துக்கிழமையாவது ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கும் நாள் இப்படி சமைச்சு சமைச்சே நம்மளுக்கு வந்து போயிடுது. பெருசா எதுவும் இல்லைங்க. தேங்காய், வெங்காயம் அரைச்சு ஊத்திட்டு, மல்லித்தூள், மிளகா தூள் போட்டு தான் வந்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ணி விட்டுருக்கேன். மத்தி மீன் குழம்புக்கு, அதுக்கப்புறம் கறி மீன் வந்து பாத்தீங்கன்னா சில்லிக்கு. அது வந்து மீன் பேர் என்னன்னு எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. அதனால அது கறி மாரி டேஸ்ட் இருக்குங்கிறங்காட்டி நான் கறி மீனுன்னு சொல்றேன். உங்களுக்கு அந்த மீன் பத்தி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. பாருங்க மீன் வந்து மத்தி மீன் வந்து ரொம்ப குட்டியா தான் இருந்துச்சு. சரி அப்படிதான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மீனையும் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. சாப்பாடும் வந்து வடிச்சு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் மீன் சில்லியும் ஒரு சைடு பொரிக்க ஆரம்பிச்சுட்டா குழந்தைகளுக்கு வந்து குடுக்க ஆரம்பிச்சிடலான்ட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒரு 5, 5 பீஸா போட்டு வந்து பொரிச்சுட்டு இருந்தது. பாக்குறதுக்கு சில்லி மாதிரி இருக்கா, ஆனா ஃபிஷ் தான். சூப்பரா இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. இதுல முள்ளு இல்லாதங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவான் என் பையன். உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.